சினிமாவில் நடிக்க நந்தகுமார் அண்ணன் கூப்பிடுவாருன்னு காத்திருந்தேன். கடைசி வரைக்கும் கூப்பிடல. அவர் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டாரு. கடைசியில் நான் அவர் மேலே வச்ச நம்பிக்கையை பொய்யாக்கிட்டேன். தம்பி வணக்கம். நீயா? என்ன தம்பி, நல்லா இருக்கிறியா? ஒருவேளை நீ வாய்ப்பு தந்திருந்தா உன்னை போல நானும் நல்லா இருந்திருப்பேன். அப்புறம் தம்பி, நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் நான் வேட்பாளராக நிற்கிறேன். மறக்காமல் நீ எனக்கு ஓட்டு போட்டுரு. நான் கேட்டதும் நீ சினிமாவில் உடனே வாய்ப்பு தந்துட்ட. உன்னை நம்பி கெட்டுச்சோர்லாம் கட்டிட்டு வந்தேனே, எல்லாம் வீணாக போச்சு. என்ன தம்பி யோசிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் நம்ம தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கண்ணே. ஏன் ஓட்டு உங்களுக்கு தான். ஏன்னே அழுவுறீங்க? எலெக்ஷன்ல நான் தோத்துட்டு நம்பி இதை நான் எதிர்பார்த்தது. எதை வச்சு அப்படி சொல்ற? ஏன்னா என் ஓட்டையே உன்னை எதிர்த்து நின்னவனுக்கு தான் போட்டேன். அட பாவி, என்னை ஏமாத்திட்டியடா துரோகி, சண்டாளா. நான் துரோகின்னா நீ தியாகியா? சினிமாவில் நடிக்கிறதுக்காக உங்ககிட்ட வாய்ப்பு தேடி வந்தேன். ஆனால் நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் ஊர்ல இருந்து பார்க்க வந்த ஒன்ன பச்சை தண்ணி கூட தராம விட்டிய, அப்போ வலிச்சது. எங்க சினிமாவில் இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா இவன் பெரிய ஆளாயிருவான். நீ மனசுக்குள்ள கோட்டை கட்டின. அதே இதைத்தான் உனக்கு நான் மாத்தி கட்டினேன்.